Hi Tamil உறவுகளுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸ்டைல் தமிழ். நான் கரண். ரீசெண்டா கூகுள்ல நடந்த ஐஓ மீட்ல சுந்தர் பிச்சை ஏஐ ரிலேட்டடா சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட்ஸ்லாம் என்ன, அது எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, காத்திருந்தது போதும், வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். எதிர்காலத்துல ஜிமெயில், கூகுள் மீட், கூகுள் சர்ச் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஜெனரேட்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்றதன் மூலமா இன்னுமே ஃபாஸ்டா நமக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இமெயில ஒரு டாபிக் வந்து நம்ம டைப் பண்ணோம்னா அதோட ஃபார்மட் என்னெல்லாம் இருக்கோ அதை ஏஐ ஆட்டோமேட்டிக்கா நமக்காண்டி டைப் பண்ணி தந்துடும். அடுத்த அப்டேட் என்னன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஃபார்ம் 2 அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து இவங்களோட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸான 25 சாஃப்ட்வேர்ஸ்ல இன்க்ளூட் பண்ண போறாங்க. இந்த ஃபார்ம் 2 வந்து மோர் தென் 100 லாங்குவேஜ்ல வந்து ஒர்க் ஆக போகுது. இனி டெவலப்பருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி மோர் தென் 20 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இந்த பாட் ஏஐ யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்ப கூகுள் வந்து மெடிக்கல் ரிலேட்டடா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் ஃபார்ம் 2 அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு எக்ஸ்ரே எடுக்கும் போது அது அந்த எக்ஸ்ரே அதுவாகவே அனலைஸ் பண்ணிட்டு நமக்கான ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கும். இது ஒரு மேஜர் அப்டேட் தான் சொல்லணும். இது ரொம்பவே மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஹெல்ப்ஃபுல்லான அப்டேட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து கூகுளோட லென்ஸும் அடாப்போட ஃபயர்ஃப்ளையும் டாலி அப்படின்ற இமேஜ் ஜென்ரேட் பண்ற ஏஐ இருக்கு இல்லையா, இதுக்கு போட்டியா இவங்க ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ண போறாரா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கூகுள் சர்ச்ல அவங்களோட ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நீங்க பண்ற சர்ச்சுக்கான ரிசல்ட் இன்னுமே குயிக்கா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூயட் ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கூகுள் கிளவுடோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கூகுள் கிளவுட் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது இன்னுமே ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு விஷயத்த கூகுள் கொண்டு வர போறாங்க. சென்ட் பண்ற டெக்ஸ்ட், இமேஜ், ரிவ்யூ இது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா புரியுற அளவுக்கு புதுசா ஒரு ஏபிஐயை அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஏபிஐ மூலமா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கூகுள் ஈஸியா புரிஞ்சுக்கிறதாவும் சொல்றாங்க. கூகுளோட ஏஐ யூஸ் பண்ணி என்விடியா அவங்களோட கிராஃபிக்ஸ் கார்டோட பெர்ஃபார்மன்ஸை இன்னுமே பெட்டரா கொடுக்க முடியும் யூசர்ஸ்க்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தான் ஏஐ ரிலேட்டடா இந்த கூகுள் ஐஓ ஈவென்ட்ல வந்து நடந்துச்சு. சோ இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இது மாதிரி நல்ல வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களது பெறுவது உங்கள் கரண். டடா.